வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான். இந்த விலாகில் வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா ஒன்று நான் சொல்ல போகிறேன். பட் அந்த மெனு நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இன்னொரு விஷயமும் என்ன கவனிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் காம்போவுக்கு வந்து நம்ம எப்போவும் இட்லி, தோசை, இல்லை வந்து பூரி, சப்பாத்தி, ரவா, உப்புமா அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேக வச்ச மக்காச்சோளம், அது கூட வந்து வாழைத்தண்டு பொரியல் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மெனு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து வாங்கின வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி டைஸ்டு பனானா ஸ்டெம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ அது நம்ம வந்து கட் பண்ணி வச்சதை வாங்குறப்ப என்னென்னா, நார்மலாக நம்ம பருப்பெல்லாம் போட்டு கடையிறப்ப அது தெரியல. பட் இந்த மாதிரி பொரியலாக வந்து செஞ்சு சாப்பிட்றப்ப என்னாச்சுன்னா, அதில் வந்து கெமிக்கல்ஸ், இல்லை ப்ரிசர்வேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருந்தது. அதனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் வந்து கட் பண்ணி சமைச்சு பாருங்கள். இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வாழைத்தண்டில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரெய்னி சீசனில் நமக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கும். அப்போ வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணிடுவோம் ஸ்விக்கியில் அந்த மாதிரி. இல்லைன்னா வெளியில் வந்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக வீட்டிலையே வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரை நீங்கள் பண்ணுறப்ப அதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டொமேட்டோ சாஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாட்டில்ஸில் இருந்து வெளியில் வாங்காமல் நீங்களே வந்து வீட்டில் செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலுமே கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து செக் ஆயிலாக வெளியிலேருந்து நீங்கள் பார்த்து வாங்குறது பெட்டர். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆயிலில் பொரிக்கிற ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 2-3 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொழுக்கட்டை, அது மாதிரி வேறு என்ன, இந்த சுண்டல், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எண்ணெய், நெய்யெல்லாம் வந்து சேர்க்குறது ஃபுல்லாகவே உடம்புக்கு கெடுதி அப்படின்னு. அப்படி கிடையாது. நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவை முக்கியமோ அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ராலும் நம்ம உடம்புக்கு தேவை தான். நம்ம உடம்புக்கு வாட்டர் கண்டென்ட் தேவை. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட், ஸ்கின்னுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஆயில் இந்த மாதிரியான லூப்ரிகன்ஸும் தேவை. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு பேலன்ஸ்டாக ஒரு நாள் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 3-4 நாள் வந்து யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, சின்ன வயசில் நமக்கு சொல்லியிருப்பாங்களா, 6 சுவை உணவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6 சுவைகளுமே டெய்லியே நம்மளுடைய உணவில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பொதுவாக நம்ம புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறோம். ஆனால் கசப்பு அண்ட் துவர்ப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து ரொம்ப கான்ஷியஸாக நம்ம சேர்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி துவர்ப்பம், லேசாக கசப்பும் இருக்கிற சுண்டைக்காய், சுண்டை வத்தல் விட இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாவக்காய், இதெல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஏன் இதை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தாங்க. இந்த மாதிரி இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி சுண்டைக்காயை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அந்த காஞ்சு போனது, கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லோவாக பழுத்து போனது, அதெல்லாமே வந்து எடுத்து போட்டுறணும். அந்த பழுத்ததெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி இந்த காம்பு கண்டிப்பாக நீக்கிடணும். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, பூண்டு தட்டுற சின்ன அம்மிக்கல் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சமைங்க. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியலைன்னா கூட பாவக்காய் தொக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் அப்படி சாப்பிட்லாம். பட் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது நல்லது. அதே மாதிரி சிட்ரஸ், இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாமே வந்து சாப்பிட்றது கோல்டு வரும் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து வந்து மக்களுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக தப்புங்க. இன்ஃபேக்ட் நமக்கு கோல்டை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அந்த ஆஸ்பெக்ட் வந்து சிட்ரஸில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெமன் வந்து நம்ம ஜூஸாக தான் குடிக்க முடியும். ஆனால் ஆரஞ்சு, சாத்துக்குடிலாம் இருக்குல்ல, மொசம்பி, ஸ்வீட் லைம் சொல்லுவாங்கள்ல, சாத்துக்குடி, அது வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பிட்றது நல்லது. இந்த சுளைகளை அந்த பல்ப்போடு சாப்பிட்றது நல்லது. ஜூஸ் வந்து எப்போவாவது போட்டுக்கலாம். பட் ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. அது மாதிரி குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் வந்து மிளகு நிறையா சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் மிளகு ரசம் செய்கிறப்ப சைட் டிஷ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, குறிப்பாக குழந்தைங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம இது மஷ்ரூம் பண்ணலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர், அப்புறம்
கோழி, சிக்கனில் வந்து நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து செஞ்சு தரப்போ அவங்களுக்கு வந்து அந்த மிளகு ரசம் சாப்பிட்றது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து நாட்டுக்கோழிலாம் செய்கிறப்ப பெப்பர் வந்து அதில் அதிகமாக சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. குறிப்பாக குளிர்காலத்துலேயும் மழைக்காலத்துலையும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான ரசம் இப்படிலாம் காம்பினேஷன்ஸ் மெனு வந்து நீங்கள் செய்கிறப்ப அன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெசர்ட்ஸ், பாயசம், கேசரி இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப அவங்களுக்கு அந்த ரசம் சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு போர் அடிக்கும் இல்லையா? அது இல்லாமல் இது வந்து மருந்து வந்து நம்ம எப்படி ஸ்வீட்டில் சேர்த்து கொடுப்போமோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தியான பட் அவ்வளோவா பிடிக்காத ஒரு மெனு இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு 1 or 2 மெனுஸ் வந்து அதோட ஆட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன்ல இந்த மாதிரி தான் மெனு பிளான் பண்ணியிருந்தேன். சாதத்துக்கு நிறைய பெப்பர் அதெல்லாம் போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு செட்டிநாட் சிக்கன் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்து அதே மாதிரி ரசம் அண்ட் சேமியா பாயசம். இந்த காம்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நல்ல சிலு சிலுன்னு காற்றடிச்சிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால சின்னதாக ஒரு அவுட்டிங் அண்ட் ஷாப்பிங் வந்து போயிருந்தேன். ஸோ அந்த காஸ்ட்யூம் தான் வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த காஸ்ட்யூம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து மை சில்க் சாரீஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து என்னோடய சில்க் சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்ட் 1 காமிச்சிருப்பேன். பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எப்படி வந்து நீங்கள் சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் சாஃப்ட் சில்க் அண்ட் சில்க் சாரீஸ்க்கு வந்து ஆக்சசரிஸ் மேட்ச் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து அதுலேயும் சொல்லியிருப்பேன். இனி வேறு விளாக்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்ட்யூமில் நிறைய ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.